மச்சீஸ் நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 32 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. ஓகே, நம்ம டே 32 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், மார்னிங் நம்ம ஆட்டோ எடுத்துன்னு வழக்கம் போல் கேஸ் பங்குக்கு வந்து ஒரு 210 கேஸ் போட்டுன்னு அப்புறம் நாங்கள் டோர்னிமெண்ட்டுக்கு ஒரு புறா ரெடி பண்ணி இருக்கோமா. சரி, அது லாங்கில் போய் விட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த புறா தான் டோர்னிமெண்ட் ரெடியானு இருக்குது. ஸோ அது எவ்வளோ வர ஆறுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு லாங்கில் போய் விட்டுட்டு அது ஒண்டி அண்ணா சீக்கிரம் கீழே இறங்கிடும் சொல்லிட்டு கூட கம்பெனி இன்னொரு புறாவும் சேர்த்து விட்டோமா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஏரியாவுக்கு வர்றதுக்குள்ளே புறா எங்களுக்கு நான் முன்னால் எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்கு. அங்கே போயின்னு இருக்கு பாருங்க மேலே புறா. இதுதான் என் ஃப்ரெண்டோட தாவடி. இதோ அவன் தான் புறா வளர்த்துன்னு இருக்கிறது. நல்ல ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம். மதுரையில் அந்த மீனாட்சம்மா காவல்னா எங்கள் பெங்களூருக்கு இந்த மீனாட்சம்மா காவல். அப்புறம் மார்லேருந்து ₹1 கூட சம்பாதிக்கல. வேலைக்கு போகலான்னா மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட உக்காந்துருந்தேன்னா அதுக்கப்புறம் ஒரு பிக்கப் வந்துச்சு. அவங்கள கூட்டின்னு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பிக்கப், அவங்கள கூட்டின்னு போய் மியூசிக் கிளாஸில் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பிக்கப்பு. அவங்க வெயிட் பண்ணிருந்தாங்களா, வெயிட் பண்ணின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டின்னு போய் மால்கிட்ட விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா நேற்று ஃபுல்லாக ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 32 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ₹660 earn பண்ணியிருக்கோம். கம்மியில் இதை விட கம்மியாக earn பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு நேற்று வேலைக்கு போகிற ஐடியாவே இல்லை. மைண்ட் ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிட்டு ஒரு மாதிரி அது சோம்பேறி மாதிரி. என்ன சொல்கிறதுனா வேலைக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி ஆகிட்டுச்சு எனக்கு. காத்தால அந்த கோயிலாண்டெலாம் போயிட்டு அந்த புறாலா விட்டு நான் ஆஃப் டே அங்கேயே இது பண்ணிட்டு இருந்தேன்னா சரி மத்தியானத்துக்கு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் போகலான்னு வந்தோன்னாக்கா மழை வந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா போகிறதே வேணாம் ஊரா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உக்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆண்டி வந்து வாப்பா மழை வந்து நீங்கள் கொஞ்சம் கூட்டு போய் விடுப்பா அப்படின்னாங்க. சரி, அந்த ஆண்டியை கூட்டிட்டு போய் விடுறப்போ அப்படியே பேக் டு பேக் பிக்கப் வந்துன்னு இருந்துச்சு. அதில் சம்பாரிச்சிருந்தா ₹460. இல்லைன்னா நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன், ₹0 டே 32 earningsன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஏதோ நேற்று போயிட்டு அப்படி சம்பாரிச்சிருந்தாலும் ₹660 ஆச்சு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னொன்று, நம்ம நாளைக்கு எவ்வளோ earn பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.